லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பவும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஜெபம் செய்வதின் அவசியம், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற அவசியத்தை இங்கு இயேசு வலியுறுத்துவதை காண்கிறோம். ஆகவே தான் இந்த வசனத்தை நான் ஒவ்வொரு முறையும் வாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்து வருகிறோம். ஜெபத்தை குறித்த தொடர் போதனைகளை கொடுத்து வருகிறோம். அதில் முதல் பகுதி நான் சொன்னேன், நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிறதற்கான காரண காரியங்களை இங்கே நான் சொல்லி வருகிறேன். அநேகர் சொல்லுகிறார்கள், நாம் ஏன் ஜெபிக்க வேணும், நாம் ஜெபிச்ச என்ன பிரயோஜனம், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நான் ஜெபம் பண்ணி அவருக்கு சொல்லி அவருக்கு தெரிய போதா, நான் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர், அவர் சர்வ ஞானி, ஆகவே நான் ஏன் ஜெபிக்க வேணும். அவர் சர்வ ஞானி மட்டுமில்லை, அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும், ஆகவே நான் ஜெபிச்ச என்ன பிரயோஜனம். அது மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கிறார், அப்போ நான் ஜெபிச்சு அதனால் என்ன நடக்க போகிறது. அது மட்டுமல்ல, இன்னொன்று சொல்கிறாங்க, காட் ப்ரீடிட்டர்மின்ஸ் எவ்ரிதிங், அதாவது தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து விட்டார், எது எது எப்படி இருக்கும் என்ன நடக்கும் என்கிறது முன்குறித்து விட்டார். ஆகவே நான் ஜெபிச்சு என்ன ஆகிறது, முன்குறித்தபடி தானே எல்லாம் ஆக போகுது, அவர் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதான் நடக்க போகிறது, ஆகவே நான் ஜெபித்து பயன் என்ன. கடைசியாக சொல்கிறாங்க, கடவுள் மாற போகிறதில்லை, அவர் மாறாத தேவன், ஆகவே நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம். இதெல்லாம் நல்ல வேலிட் கேள்விகள், சரியான கேள்விகள், இதுக்கு சரியான பதிலை நாம் கொடுத்து வருகிறோம். அவர் எல்லாம் தெரியும், அவருக்கு நான் ஜெபிச்சு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அவர் எல்லாவற்றையும் செய்ய முடிந்தவர், அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார், அவர் எல்லாத்தையும் முன்குறித்திருக்கிறார், அவர் நினைச்சதை தான் செய்ய போகிறார், அவர் மாறவே போறதில்லை. அப்படியானால் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறது. அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்னா, முதலாவது காரணம் நான் சொன்னேன், நாம் ஜெபிக்காவிட்டால் தேவன் இந்த பூமியிலே ஒன்றும் செய்வதில்லை. சரியா சொல்றேன், மனிதர்கள் ஜெபிக்காமல், மனிதர்கள் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் பூமியில் ஒன்றையும் செய்ய போகிறதில்லை என்று ஜான் வெஸ்லி சொன்னார். அந்த காரண காரியத்தை முதலாவது நான் விளக்கினேன். ஏன், பூமியை உண்டாக்கின போதே தேவன் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார், இந்த பூமி எப்படி இயங்க போகிறது என்பது. பூமி எப்படி இயங்க போகிறது, பூமியில் எப்படி காரியங்கள் நடக்க போகிறது. அவர் சொல்லிட்டாரு, என்னை போலவே மனிதனை உண்டாக்க போகிறேன் என்னுடைய சாயல ரூபத்தில், அவர்கள் ஆளக்கடவர்கள், நான் ஆள போறதில்லை, அவனுடைய கையில் ஆளுகை தரப்போறேன், மனு வர்க்கத்தின் கையில் ஆளுகை தரப்போறேன், அவர்கள் ஆளக்கடவர்கள். ஆகவே தான் இயேசுவே சொன்னார், நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தத்தை இதை விளக்காம நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. பூமியில நாம் கட்டுகிறவர்கள், நாம் கட்டவிழ்க்கிறவர்கள், நமக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம தான் அத்தாரிட்டி பூமியில. ஆகவே தேவன் அதை எப்படி வச்சுட்டாருன்னா, அவருடைய பிரமாணத்தை எப்படி வச்சுட்டாருன்னா, நீ கேட்டால் தான் நான் செய்ய போறேன், நானே கூட தலையிட போறதில்லை, நானே கூட என்னுடைய சொந்த இஷ்டப்பட்டு நான் ஒரு காரியத்தை நானா நடப்பிக்கிறது இல்லை, என்னையே நான் கட்டுப்படுத்தி கொள்கிறேன். எல்லை கடங்கா தேவன், எந்த கட்டுக்கும் அடங்காதவர் அவர், எல்லா எல்லைகளுக்கும் அப்பாற்பட்ட அன்லிமிட்டெட் காட், தன்னை ஒரு லிமிட்டுக்குள்ளாக அவர் வைத்துக் கொள்கிறார். என்னன்னா, அவருடைய சொந்த வார்த்தை, நான் இப்படி சொல்லிட்டேன், நான் இப்படி தீர்மானிச்சிட்டேன், என்னுடைய தீர்மானம் என்னுடைய வார்த்தை என்கிற அந்த லிமிட்டுக்குள்ள அன்லிமிட்டடா இருக்கிற நானே அடங்கிக் கொள்கிறேன். என்னை எதுலையும் போட்டு நீ பாக்ஸில் போட்டு அடைக்க முடியாதா, நான் நானே வச்சுக்கிறேன். அப்படி நீ ஆளுவேன்னு சொன்ன, ஆனால் நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, நீ ஆளணும். ஆகவே தான் நாம் ஜெபிக்காவிட்டால் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்கப் போகிறது இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், நான் ஜெபிக்காமல், நான் வேண்டிக் கொள்ளாமல் பூமியிலே தேவன் ஒன்றையும் செய்வது கிடையாது. ரெண்டாவது காரணத்தை சொன்னேன், ஜெபம் நான் ஏன் செய்ய வேண்டும் என்றால், தேவனோடு கைகோர்த்து ஒன்று சேர்ந்து இந்த பூமியிலே நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அதுதான் ஜெபம். நாம் பெரிய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறோம் தேவனோடு. ஜெபம்னா என்ன, அவரோடு கூட போர்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணி, கமிட்டி மீட்டிங்கில் உட்கார்ந்து அவரோட டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு திட்டம் போட்டு தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே ஜெபம் என்கிறது ஏதோ நான் இங்கே கடந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறது இல்லை, ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் இல்லை, அதல்ல ஜெபம். அவரோடு கூட சேர்ந்து நான் வேலை செய்கிற ஒரு உடன் ஊழியரை போல அவரோடு கூட இருக்கிறேன், அவருடைய வேலை இந்த பூமியில் நடக்கணும், ஆகவே அவரோடு சேர்ந்து நான் வேலை செய்கிறேன், அது சம்பந்தமாக நான் அவரோட பேச வேண்டியது இருக்குது, அதுதான் ஜெபமாக இருக்கிறது. மூன்றாவது காரணத்தை கடந்த 2 வாரங்களாக விளக்கின ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது என்னவென்றால், ஜெபம் நான் ஏன் செய்கிறேன்னா,
கர்த்தர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார், எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும், எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாம் வந்து அவர் முன் குறிச்சிட்டாரு, அவர் மாறவே போகிறதில்ல. இருந்தாலும் நான் ஏன் ஜெபம் பண்ணுறேன்னா, அவர்கள் ஆளக்கடவர்னு சொல்லிட்டாரு. அந்த ஆளுகையை நான் இந்த பூமியில் எப்படி செலுத்துவது? ஆள்றதுன்னா என்ன? வா போ உட்காரு எந்திரின்னு சொல்கிறது தான் ஆள்றது. அதுதான் ஜெபம். ஜெபத்திலே நான் ஆளுகை நடத்துகிறேன் இந்த பூமியில். ஜெபம் வந்து நான் ஆளுகை நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதை என்ன கடந்த 2 வாரங்களாக போதித்தேன். எப்படி இந்த பூமியிலே மனிதர்கள் ஆழக்கடவர் என்று சொன்னார். அந்த ஆழக்கடவர் என்ற அந்த தேவனுடைய தீர்மானத்தை ஜெபத்தின் மூலமாய் நாம் நிறைவேற்றுகிறோம். 4 இன்றைக்கு 4வது காரியத்தை சொல்ல போகிறேன். நன்றாக கவனிப்போம். 4வது காரணம் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. ஜெபிப்பதன் மூலமாக தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுகிறது. தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுகிறது. இதை கொஞ்சம் விளக்க நான் விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் சொல்லிட்டார் நாம் ஆள கடவோம் என்று. அவர் ஆள போறதில்லை. ஆகவே தேவன் நம்மை இந்த விதத்தில் அவர் உட்கார வைத்திருக்கிறார், இந்த விதத்தில் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த விதத்தில்னு சொன்னால், என்னை ஆசீர்வதிப்பதற்கு என்னுடைய அனுமதி தேவைப்படுகிறது தேவனுக்கு. என்னுடைய அனுமதி இல்லாமல் தேவனே என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஹலோ, இருக்கீங்களா? இதுக்கு தான் ஜெபம். நான் ஜெபிக்கிறதன் மூலமாக, நான் வேண்டிக் கொள்ளுகிறதன் மூலமாக தேவனுக்கு நான் அனுமதி வழங்குகிறேன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு. என்னை ஆசீர்வதிக்கிற அவருக்கு சித்தம் இருக்குது, அவருக்கு ஆசை இருக்குது, அவருக்கு திட்டம் இருக்குது, அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆனால் அவரே வந்து என் மேல ஆசீர்வாதத்தை அப்படி கொட்டுகிறது கிடையாது. நான் அதை அவர் எனக்கு தரும்படியாக அவருக்கு அனுமதி தர வேண்டும், அனுமதி வழங்க வேண்டும். ஏனென்றால் என்ன ஒரு சித்த சுயாதீனம் உள்ளவனாய் என்னை உண்டாக்கி இருக்கிறார். அந்த சித்த சுயாதீனத்தை, என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய உரிமையை, சித்தம் கொள்ளக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, செயலாற்றக்கூடிய அந்த ஆற்றலை நான் பயன்படுத்த வேண்டும், நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் கர்த்தரே என்னை வந்து ஆசீர்வதிக்க முடியும். இதை சில வேத வசனங்கள் மூலமாய் நாம் பார்ப்போம். உபாகமம் புஸ்தகத்துக்கு திருப்போம், 30ஆம் அதிகாரம். இதெல்லாம் மாறாத உண்மைகள். இவைகள் நம்முடைய மனதிலே ஆழமாய் இறங்க வேண்டும். இதுதான் ஜெபத்திற்கே அடிப்படை. அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்காங்க, நான் ஏன் ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவர் என்ன செய்ய போறாரோ அதுதான் செய்ய போறாரு, நான் ஜெபிச்சு ஒன்றும் மாற போறதில்லை, கர்த்தர் மாற போறதில்லை. கரெக்ட், நீங்க ஜெபிச்சு கர்த்தர் மாற போறதில்லை. ஆனால் நாம் ஜெபிக்காம ஒன்றும் நடக்கவும் போறதில்லை. அதுதாங்க, அதைத்தான் விளக்கி கொண்டிருக்கிறேன். 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. எப்படி சொல்றாரு பாருங்க, ஜீவனை தெரிந்து கொள்ள என்று சொல்லுகிறார். ஜீவனை கர்த்தர் கொடுக்க முடியுமா நமக்கு? ஜீவன் என்று சொன்னால் அதில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஜீவனிலே தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும், தேவன் தர விரும்புகிற சகலம் அடங்கி இருக்கிறது. அதான் நித்திய ஜீவன் என்று சொல்றோம் இந்த ரட்சிப்பை. ஜீவனை கர்த்தர் தர விரும்புகிறார். அதை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அதை எடுத்துட்டு வந்து நம்ம தொண்டையில் போட்டு திணிக்கிறது இல்லை. எடுத்துக்கிட்டு வந்து வலுக்கட்டாயமா நீ இதை நிச்சயமா இதை எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நம்மேல் திணிக்கிறது கிடையாது தேவன். அவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். அதுக்கு வானமும் பூமியும் சாட்சி. நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படி. பாருங்க, நாம தெரிந்து கொள்றது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி, நான் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன். ஆகவே தான் ஜெபம். ஜெபம் என்ன? ஜெபத்தின் மூலமாக நான் என்னை தெரிந்து கொள்ளக்கூடிய என்னுடைய உரிமையை நான் பயன்படுத்துகிறேன். ஜெபத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன், சுகத்தை தெரிந்து கொள்கிறேன், செழிப்பை தெரிந்து கொள்கிறேன், சமாதானத்தை தெரிந்து கொள்கிறேன், நன்மைகளை தெரிந்து கொள்கிறேன். எல்லா நன்மையும் பரிபூர்ணமான ஈவு பிதாவினத்திலிருந்து வருகிற அந்த ஈவுகளை நான் தெரிந்து கொள்கிறேன். கர்த்தர் ஜீவனை தர வல்லவர், ஜீவாதிபதி அவர். ஆனால் ஜீவனை கொண்டு வந்து என் மேல அவர் கொட்டுகிறது கிடையாது, ஜீவனை கொண்டு வந்து அவர் திணிக்கிறது கிடையாது. அவர் சொல்றார், உனக்கு முன் வைத்தேன், நீ தெரிந்து கொள். எப்படி நான் தெரிந்து கொள்கிறது? அதுதான் ஜெபம். ஜெபத்திலே நான் என்னுடைய சித்தத்தை, என்னுடைய சித்த சுயாதீனத்தை நான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நான் அதை பயன்படுத்தி எனக்கு இதுதான் வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நான் அதை கேட்கிறேன். கர்த்தர் எவ்வளவு பெரிய மரியாதையை நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. உன்னை கேட்காம உன் மேலேயே நான் ஒன்றும் திணிக்க மாட்டேங்கிறார் கர்த்தர். அதனால தான் எனக்கு இந்த கர்த்தரை பிடிக்குது. எனக்கு ரொம்ப, என்னை ரொம்ப மதிக்கிறவர் அவர். என்னை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறவர் அல்ல. ரெண்டு சொல்கிறார், உனக்கு முன்னால் வைக்கிறேன், வேணும்னா
எடுத்துக்கொள், நீ தீர்மானித்துக்கொள், ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அருமையா சொல்றாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி அதை தெரிந்து கொள் என்று சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற காரியங்கள் நமக்கு கிடைக்க போகிறதில்லை. நாம் அதை தெரிந்து கொண்டு அதை கேட்டாலுடைய அவைகள் நமக்கு கிடைக்க போகிறதில்லை. நாம் தெரிந்து கொண்டு அவைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படியாக, பலிக்கும்படியாக தேவனுக்கு நாம் அனுமதி வழங்க வேண்டும். அதுதான் ஜெபம். ஜெபம் என்கிறது, தேவனே நீர் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நீ கிரியை செய்யலாம், இப்படி செய்யும், உடைய வார்த்தையின்படி செய்யும், உடைய நோக்கத்தின்படி செய்யும், உடைய திட்டங்களை தீர்மானங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் என்று நான் திறந்து கொடுத்து, வாசலை திறந்து அவருக்கு பர்மிஷன் கொடுக்கிறது தான் ஜெபம். அவர் சொல்றார், உன் பர்மிஷன் இல்லாமல் நான் உன் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இருக்கீங்களா? நம்ம வீடுகளில் நம்ம பிள்ளைங்க ரூமில் நம்ம பாட்டுக்கு போய் நுழைஞ்சிடறோம் மடன்னு. நான் அமெரிக்காவில் படிக்கிற காலத்தில் அந்த சில வீடுகளில் போய் தங்கியிருக்கிறேன். அவங்க சொந்த பிள்ளை வீட்டில் அந்த பிள்ளை ரூமில் கூட கதவை தட்டிட்டு கேனை கம்மின்னு கேட்டு தான் உள்ளே போகிறாங்க அப்பா அம்மா. எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அதை பார்த்தப்ப என்னடா இது, அப்பா தானே, இந்த பையில போய் ஒரு முறை செக் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும், திடீர்னு போய் கதவை திறந்துக்கிட்டு. ஆனால் இவர் என்ன அவ்வளோ மரியாதையை நின்றுக்கிட்டு திறந்து கேனை கம்மின்னு கேட்குறாரு. சில நேரம் அவன் டோன்ட் கம் இன் நவ் அப்படின்றான், இப்போ வராதிங்க உள்ள. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ, இப்போ வராதிங்க உள்ள அப்படின்ட்டு அவன் பர்மிஷன் கொடுத்தாதான் தகப்பனார் உள்ள போகிறார். அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, நம்ம நாட்டுக்கு அது ஒத்து வராது போல இருந்தது அப்ப. ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கும்போது தெரியுது, ஒரு தகப்பன் மகனுக்கு கூட ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு எந்த விதமான மரியாதையை கொடுக்குறான். அவங்க ரொம்ப வளர்ற காலத்தில் ரொம்ப சின்னதுலேயே அது மரியாதையை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது அவனை ஆளாக்குகிறது, அவனுடைய உரிமைகளை அது நினைவுபடுத்துகிறது, அவன் யார் என்பதை அது அவனுக்கு நினைவுபடுத்துகிறது. அப்படி நடத்துகிறார்கள். நம்முடைய தேவன் நம்மை அதற்கும் அதிகமாக மரியாதை கொடுத்து நடத்துகிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அது சொல்றாரு, நான் தான் உன்னை உண்டாக்குனேன், இந்த பூமியும் வானத்தையும் நான் உண்டாக்குனேன், எல்லாத்தையும் உண்டாக்குனேன், எல்லாத்துக்கும் நான் தான் ஓனர் மாதிரி. இருந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். உன்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நுழைய மாட்டேன் உன்னுடைய பர்மிஷன் இல்லாம. உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நீ என்னை வேண்டிக் கொள்ளு, என்னை கேட்டாலொழிய, வாங்கன்னு சொல்லாவொழிய நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன், இதை செய்ய மாட்டவர் சொன்னாலொழிய நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க எவ்வளவு ஜெபம் முக்கியம் என்று. நான் கேட்பது எவ்வளவு முக்கியம், நான் ஆண்டவருக்கு பர்மிஷன் கொடுப்பது எவ்வளவு முக்கியம், ஆண்டவரை வாரமையான்னு சொல்றது எவ்வளவு முக்கியம், இதை செய்யும் வார்த்தையின்படி நடப்பித்தரணும் என்று சொல்வது எவ்வளவு முக்கியம் என்பதை எண்ணி பாருங்கள். இன்னொரு வசனத்துக்கு இருப்போம். நீதிமொழிகள் 18 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அருமையா சொல்லி இருக்குது. இந்த வசனத்தை நிறைய நாம் கேட்டிருக்கிறோம், இருந்தாலும் கேட்டாச்சுன்னு நினைச்ச கூடாது. சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். மரணமும் ஜீவனும் எதுல இருக்குதா? நமக்கு என்ன நடக்க போகிறது? நல்லது நடக்க போகிறதா, கெட்டது நடக்க போகிறதா, நன்மையை பெற போகிறோமா, இல்ல தீமை அனுபவிக்க போறோமா, நம்ம வாழ்க்கை நன்றா இருக்க போறதா அல்லது எப்படி இருக்க போகிறது என்பதை எது நிர்ணயிக்கிறதாம்? நாவின் அதிகாரம். நாவில ஒரு அதிகாரம் இருக்குது. அது என்ன அதிகாரம்? நாவில என்ன அதிகாரம்? அது எப்படி வேலை செய்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாவில என்ன அதிகாரம்? நான் சொல்லுகிறேன், நாவில என்ன அதிகாரம் என்று. நாவு நம்முடைய இருதயத்தில் நாம் தெரிந்து கொள்ளுகிறதை ஜெபத்திலே வெளிப்படுத்தும்படியாக உபயோகப்படுத்தப்படுகிறது தான் நாவு. இந்த நாவின் அதிகாரத்திலே அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிற ஒரு விதம் தான் ஜெபம். நாவின் அதிகாரம் என்ன? கர்த்தருக்கு அதிகாரம் கொடுக்கிறதுக்கு இந்த நாவுக்கு முடியும். இந்த நாவு வாயை திறந்து, கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், தெய்வீக சுகம், செழிப்பு, ஆசீர்வாதம், விடுதலை இவைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன், உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உடைய நோக்கத்தை என்னிலே நிறைவேற்றியலும், என் குடும்பத்தில் நிறைவேற்றியலும், என்ற உலகத்தில் நிறைவேற்றியலும் என்று நான் வாயை திறந்து சொல்லும் போது அதுதான் நாவின் அதிகாரம். என்னுடைய நாவை உபயோகப்படுத்தி நான் கர்த்தருக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவருக்கு நான் பவர் கொடுக்கிறேன், அவருக்கு நான் உரிமையை கொடுக்கிறேன், நீர் கிரியை செய்யலாம் என்று நான் இடம் கொடுக்கிறேன், அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக. அதில் பிரியப்படுகிறவர்கள் என்று சொல்லியிருக்கு. அதில் பிரியப்படுகிறவர்கள் சொன்னா இதுல நாவில தான் அதிகாரம் இருக்குது. நான் கேட்கணும், நான் வாயை திறக்கணும், நான் தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொண்டு எதை தெரிந்து கொள்றனோ அந்த வார்த்தைகளை சூஸ் பண்ணி என்னுடைய நாவில நான் போடணும். நான் சூஸ் பண்ணி என்னுடைய சாய்ஸை என்னுடைய வார்த்தையில போடணும். நான் தெரிந்து கொண்டது என்னுடைய வார்த்தையின் மூலமா நான் பேச வேணும். இதுதான் ஜெபம் என்று இதை அறிந்து கொண்டு இந்த சத்தியத்திலே பிரியப்படுகிறவன்,
இந்த நாவின் அதிகாரம். இதை அறிந்து கொண்டு இதிலே பிரியப்படுகிறவன், இதை மதிக்கிறவன். அநேக கிறிஸ்தவர்கள் இதை மதிக்கிறது கிடையாது பாருங்க. நாவில் அதிகாரம் இருக்குதுன்னா அவங்க சிரிக்கிறாங்க. இன்னைக்கு அவரா ஃபெய்த் பிரீச்சர், அவர் இந்த நாவின் அதிகாரத்தை பற்றி பேசுவார். நாவின் அதிகாரம்னா அவங்களுக்கு ஏதோ விளையாட்டாக இருக்குது. அவங்களுக்கு இதை குறித்த ஒரு மேன்மை, இதை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் அவர்கள் இதை பார்த்து நகைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நாவு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அது ஜெபத்தில் எப்படி உபயோகப்படுகிறது என்று எண்ணி பாருங்கள். இந்த நாவை திறக்கணும், வாயை திறக்கணும். உள்ளம் தெரிந்து கொள்ளுகிறது, நாவு அதை உச்சரிக்கிறது. தெரிந்து கொண்டு வார்த்தைகளை உள்ள வைக்கணும். நாவை வாயை திறந்து ஏதோ வந்த வார்த்தையை பேசக்கூடாது. தெரிந்து கொண்டு வார்த்தையை வச்சு பர்பஸ்ஃபுல்லாக பேசணும். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த வாயை திறந்தால் ஏதோ லப்புக்குன்னு கொட்டிடுறது கிடையாது. என்ன வைக்க போகிறோம் வாயிலன்னு முதல்ல தெரிந்து கொண்டு, முதல்ல வாயெல்லாம் கழுவி எடுத்துட்டு, பழசெல்லாம் எதிர்த்து நான் வாயில வைக்க போறேன்னு தீர்மானம் பண்ணி, வார்த்தைகளை சூஸ் பண்ணி, நம்முடைய லட்சியங்களை உருவாக்கி, உள்ளத்தில் எதை தெரிந்து கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு எதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை தீர்மானம் பண்ணி, அந்த தீர்மானத்தை எடுத்து வார்த்தைகளை அதுக்கென்று சூஸ் பண்ணி, எதை நான் வாயில உச்சரிக்க போகிறேன் என்பதை சூஸ் பண்ணி நான் அந்த வார்த்தைகளை வைக்க வேண்டும் என்னுடைய நாவிலே. இதிலே பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். இருக்கீங்களா? ஆண்டவர் தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு அப்படியே செய்தார் பாருங்க. ஜீவனும் மரணமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியும் இருந்தது. இதை புசித்தா சாவுன்னு சொன்னார், சாகவே சாவாயினார். அது ஜீவ விருட்சத்தின் கனி. அதை புசித்தா புசித்து 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 நித்திய ஜீவன் அடைந்து அவன் என்றென்றைக்கும் வாழ முடியும். அது அப்பேற்பட்ட ஒரு கனி. ரெண்டுத்தையும் வச்சார ஒழிய இதை புசின்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணலை. ஜீவ விருட்சத்தின் கனியை இல்லை, இதை புசிக்காதன்னு சொல்லி அவன் புசிக்க போனப்போ அவனை தடையும் பண்ணவில்லை. இருக்கீங்களா? இதை புசிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவில்லை, அதை புசிக்காதுன்னு சொல்லி தடையும் பண்ணவில்லை. இதுதான் தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற மரியாதை. அப்ப நான் பொறுப்பு. நான் எதை தெரிந்து கொள்கிறேன் என்பது பொறுப்பு. நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பெடுக்க வேண்டும். நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனம் மரணம் எனக்கு முன்னால் இருக்குது, எல்லாம் எனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சத்திய வசனம் ரொம்ப முக்கியம், போதனைகள் ரொம்ப முக்கியம். எது சத்தியம், எது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பது எனக்கு புரிகிறது முக்கியம். ஏனென்றால் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும், ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், சுகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதை எடுத்து என்னுடைய வாயில வைக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக தான் இந்த நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறோம் என்பது திட்டவட்டமாக வேதத்தில் போதிக்கப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மார்க் 11:24 அது 23 வாசிக்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனத்தில் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வருகிறது. நான் சொன்னேன், வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறதுல ஒரு பெரிய ரூல் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஒரு வசனத்தை வாசித்தா திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்குதுனால அந்த வார்த்தையில் ஏதோ பெரிய விஷயம் அடங்கியிருக்குன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப சும்மா வரல. அது இந்த வசனத்தில் 3 தடவை சொல்லி சொன்னபடியே 3 தடவை வருது. விசுவாசிக்கிறத பற்றி ஒரு தடவை தான் வருது, சொல்றதை பற்றி 3 தடவை வருது. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் சொல்லி, எல்லாம் சொல்லுங்க, சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் நான் தான் சொன்னபடியே, எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அங்க ஒரு இடம் தான் விசுவாசம்னு வருது. அவன் சொன்னபடியே, திரும்பவும் சொல்லுங்க, சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லி சொன்னபடியே 3 தடவை வாயை திறந்து பேசுறது பற்றி 3 தடவை இந்த ஒரு வசனத்தில் வந்திருக்குது. நல்லா கவனிக்க வேண்டும். இதை சொல்லிட்டு மலையை கூட பார்த்து சொல்லலாம், பேசலாம், சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. அப்ப மலையை பார்த்து பேசுறது எப்ப? ஜெபம் பண்ணும்போது. நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறோம் மலைக்கு எதிராக, மலைகள் போன்ற பிரச்சனைகளுக்கு எதிராக உபயோகப்படுத்துகிறோம். நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறோம். தேவனுக்கு வாசலை திறந்து விடுகிறோம், தேவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நுழைந்த அற்புதங்களை செய்யும்படியாக. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, பாருங்க, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ இங்க வருது. ஆங்கில வேதாமத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, வாட் திங்ஸ் சோ எவர் யூ டிசையர். எல்லாம் சொல்லுங்க, டிசையர்.
எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அதுதான் கரெக்ட். இங்கே விரும்பின்றதை விட்டுட்டாங்க. விரும்பி கேட்டுக்கொள். கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு விருப்பத்தின் மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் என்ன? ஒரு காரியத்தை விரும்ப வேண்டும், நாம் விரும்பி அதை தெரிந்து கொள்ள வேண்டும், சூஸ் பண்ண வேண்டும், நமக்கு இதுதான் வேணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை பூரா அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அந்த விருப்பத்தை வார்த்தையின் மூலமாய் தெரியப்படுத்த வேண்டும். அப்போ வாயை திறந்து பேசும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ. அப்போ ஜெபம் என்ன? வாயை திறந்து நம்முடைய பிரச்சனையெல்லாம் பேசுறது கிடையாது. ஜெபம் என்றால் வாயை திறந்து நம்முடைய விருப்பத்தை பேசுகிறது. என்ன வேணுங்கிற விருப்பத்தை பேசுகிறது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு ரெஸ்டாரண்ட்டில் போய் சொன்னால் பிரச்சனை தீராது. இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கரெக்டாக சொல்லணும். பசிக்குதுன்னு அவனுக்கு தெரியும். உள்ளே வந்து உட்காந்து பசிக்காமல் எப்படி போய் உட்காருவீங்க? பசிக்குது, அதான் வந்து உட்காந்துருக்கிறீங்க. அங்கே போய் பசிக்குது பசிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன வேணுங்கிறத கரெக்டாக வாயை திறந்து ஆர்டர் கொடுக்கணும். கொடுத்தால் எது கேட்குறோமோ அதுக்கான கரெக்டாக வந்து கிடைக்கும். அதான் சொல்கிறாரு, நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ. உள்ள விருப்பம் இருக்கணும். முதல்ல விருப்பத்தை வைக்க வேண்டும். அதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். பிறகு அந்த வைத்த விருப்பத்தை வாயில கன்வெர்ட் பண்ணணும், கொண்டு வரணும் வார்த்தைகளாக. வார்த்தைகளை சூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். எந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்த போறேன், எதை நான் தெரிந்து கொள்ள போறேன். கண்ட வார்த்தையை நான் பேச போறதில்லை, என்னுடைய பிரச்சனையை பற்றி நான் புறம்ப போகிறதில்லை, வார்த்தையை பேச போகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை வைத்து நான் பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நான் பேச வேண்டும், தேவனுடைய வாக்கு தத்தங்களை பேச வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நான் பேச வேண்டும். தேவன் எனக்காக வைத்திருக்கிற விருப்பங்களை வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டு அதை நான் பேச வேணும். என் பிரச்சனையை பேசினா பிரச்சனை எல்லாம் பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. நான் பிசாசை மகிமைப்படுத்துகிறவன் ஆயிடுவேன், பிசாசின் வார்த்தைகளே பேசி கொண்டிருக்கிறவன் ஆயிடுவேன். பிரச்சனையில பேசினா தேவனிடத்திலிருந்து என்ன வருது? என்னுடைய பிரச்சனைக்கான பதில்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. ஆகவே என்னுடைய வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறேன், ஜீவனை பேசுகிறேன், மரணத்தை வெளியேற்றுகிறேன், மரணத்தை நிராகரிக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். நான் ஆகவே கர்த்தரே நம்முடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் கர்த்தரே என்னை ஆசீர்வதிக்க முடியாது. நிறைய பேருடைய கேள்விக்கு இது பதிலாக இருக்கிறது. நிறைய பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் ஏங்க என்ன ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? நம்முடைய பர்மிஷன் இல்லாமல் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய பர்மிஷனுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி விட்டார், நோக்கத்தை வெளிப்படுத்தி விட்டார், அவர் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. 1008 காரியங்கள் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உனக்கு செய்வேன், இதெல்லாம் நான் உனக்காக விரும்புகிறேன், இது என்னுடைய நோக்கம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அதை நாம் வாசிக்க வேண்டும், எடுக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், உள்ள வைக்க வேண்டும். உள்ள வைத்து இவைகளை நாம் நாட வேண்டும், இதில் கேட்க வேண்டும், இதை வேண்டிக் கொள்ள வேண்டும். இதை வேண்டிக் கொள்ளும்போது அவர் சொல்றாரு, சரி இப்போ நான் செய்கிறேன், ஏனென்றால் என்னுடைய சித்தத்தை உன்னுடைய சித்தமாக்கி கொண்டாய், அதை நீ கேட்கிற, ஆகவே நான் அதை செய்ய போகிறேன்னு சொல்றார். பாருங்க, அடுத்தது முதல்ல வந்து என்ன, நமக்கு சித்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களாலே நம்முடைய பர்மிஷன் இல்லாமல் தேவன் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ரெண்டாவது, இந்த எந்த வரம்புக்கும் உட்படாத எல்லையற்ற கடவுள் தேவன், எல்லாவற்றையும் கடந்தவர், சர்வ வல்லவர். ஆங்கிலத்தில் சொல்றாங்க அன்லிமிட்டெட், டிரான்செண்டன்ட் அண்ட் ஆல்மைட்டி காட். அன்லிமிட்டட்னா எல்லையற்ற, எந்த விதமான வரம்பும் கிடையாது அவருக்கு. இது முடியாது, அது முடியாது, இவ்வளவு தூரம் தான், அதுக்கு மேல கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு வரம்பே கிடையாது, எல்லையற்றவர் அவர், எல்லா எல்கைக்கும் அப்பாற்பட்டவர். அது மட்டுமல்ல, அவர் டிரான்செண்டன்ட். டிரான்செண்டன்ட்னா எல்லாவற்றையும் கடந்தவர், அதான் கடவுள்ன்றோம். எல்லாவற்றையும் கடந்தவர், எதுக்கும் அவர் உட்படுத்த முடியாது, போட்டு அடைக்க முடியாது அவரை. இப்படித்தான் நீ பண்ணணும்னு சொல்லி அப்படி இப்படி பண்ண முடியாது அவரை. எல்லாவற்றையும் கடந்தவர் அவர், எல்லா எல்கைக்கும் அப்பாற்பட்டவர், சர்வ வல்லவர் அவர். அப்பேற்பட்ட தேவன் எப்படி நம்முடைய ஜெபத்தை கேட்பார்? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம நல்லா கண்ணீர் விட்டா கேட்பாருங்க. நான் சொல்ற மறுபடியும், அவர் எல்லையற்றவர், எந்த வரம்புக்கு உட்படாதவர். அவரை போட்டு நீங்க கேட்க வைக்க முடியாது, அவர் கேட்க மாட்டார். அவர் எல்லாவற்றையும் கடந்தவர், அவரை கேட்க வைக்கிறதுங்கிறது அப்படி நடக்காது. சிலர் நினைக்கிறாங்க மாம்சீகமா எதையாவது பண்ணி அழுது பிறண்டு உருண்டு குட்டிகரணம் போட்டு ஆண்டவரே அப்படின்னு போட்டு ஒரே சர்க்கஸ் பண்ணி அவருக்கு முன்னால என்னத்தையாவது பண்ணி அவருடைய அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு. நான் நினைக்கிறேன் ஜனங்க நினைச்சுக்கிட்டாங்க அவர் ஏதோ இந்த
அவங்க அப்பா அம்மா மாதிரி நினச்சி, சின்ன பிள்ளைங்க பாருங்கள், அவங்க அப்பா அம்மா அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு, அட்டென்ஷனை வாங்குறதுக்கு, கவனத்தை ஈர்க்கிறதுக்கு கேட்டதை கொடுக்கலன்னா போட்டு குட்டிக்கரணம் போட்டு குதிச்சு அழுது ஓன்னு கீழே படுத்து புரண்டு எல்லாம் பண்ணு பாருங்க. சிலருடைய ஜபங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. இருக்கீங்களா? சிலருடைய ஜபங்கள்லாம் இப்படியாவது கர்த்தர் கேட்பாரா? நான் சொல்கிறேன், அவர் வரம்புக்குட்படாத தேவன், எல்லையற்றவர், எல்லாவற்றையும் கடந்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த குட்டிகரணத்துக்கெல்லாம் அவர் இறங்கி வர்றதே கிடையாது. பிள்ளைகளுக்கு கூட குட்டிகரணம் போடும்போது ஒன்றும் தராதீங்கன்னு சொல்லியிருக்குது. அப்படி தான் போதிக்கிறாங்க. போடு நல்லா குட்டிகரணம், ஒன்று கற்றுக்க, இது போடுறதுனால உனக்கு ஒன்றும் கிடைக்காது, எந்திரிச்சு ஒழுங்காக உட்காந்தினா தான் கிடைக்குங்கிறத அவன் சின்ன வயசுலேயே கற்றுக்கணும். இல்லைன்னா அதே பழக்கமாயிடும். ஒவ்வொரு முறையும் உளுந்து அருந்து அழுது பிறந்த ஒன்று கொடுத்துருவாங்க, தொல்லை தாங்காமல் கொடுத்துருவாங்கன்னு. கர்த்தர் நம்மளாவது தொல்லை தாங்காமல் கொடுத்துட்றோம், அவருக்கு தொல்லையே கிடையாது. அவர் பேசாமல் இருப்பார். நீ கரணம் போட்டுக்க, நீ எவ்வளோ வேணா குட்டி கரணம் போட்டுக்க, நீ இது தொல்லையே. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லையற்றவர், சர்வ வல்லமுள்ள தேவன். நீ கடந்து போட்டுக்க, மன்றாடிட்ட கெட நீ போ அப்படின்னு பேசாமல் விட்டுருவாரு. இந்த எல்லையற்ற தேவன், எல்லாவற்றையும் கடந்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், இவருடைய கவனத்தை நான் இருக்க வேண்டும் என்றால், இவரை என் பக்கம் திரும்ப செய்ய வேண்டும் என்றால், இவர் நான் செய்கிற ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால், இந்த குட்டிக்காரனெல்லாம் போட்டு இந்த மாம்சீக முயற்சியில் இறங்கினா நடக்காது. நான் ஒன்றை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய நோக்கங்கள் என்னன்னு பார்த்துட்டு, ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி வாக்கு பண்ணி இருக்கிறீரே, உங்களுடைய நோக்கத்தை இப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரே, நீர் வாக்கு மாறாத தேவனாச்சே, இப்படி சொல்லி இருக்கிறபடினால் அப்படி செய்யும் என்று சொன்ன உடனே, அவர் எல்லையற்றவராக இருந்தாலும், வரம்புக்கு உட்படாதவராக இருந்தாலும், சர்வ வல்லமுள்ளவராக இருந்தாலும், அவருடைய வார்த்தையை பற்றி நீங்க பேசுறதுபடினாலே, அவர் தம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறபடினாலே, அவர் என்ன பண்றாரு? அவர் வானத்திலிருந்து பார்க்கிறார். அவர் சொல்ற, என் வார்த்தையா பேசுற நீ, என் வார்த்தையை தான் நான் மதிக்கிறேன். பரலோகம் என்னுடைய வார்த்தையை தான் மதிக்கிறது. வெள்ளியும் பொண்ணும் பரலோகத்தில் பொண்ணை தரையில் போட்டு நடக்கிறாங்க, அதை மதிக்கிறதே கிடையாது. ஹலோ, பரலோகம் என்னுடைய வார்த்தையை மதிக்கிறது. நானே என்னுடைய வார்த்தையை தான் மதிக்கிறேன். நான் வார்த்தையின் தேவன். ஆகவே தான் எல்லாவற்றை காட்டிலும் என்னுடைய வார்த்தையை நான் பிரஸ்தாபப்படுத்தி வைத்திருக்கிறேன், மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ என்னுடைய வார்த்தையை பேசுனா உன்னுடைய பக்கமாக நான் ஈர்க்கப்படுகிறேன், என்னுடைய கவனம் உன் பக்கம் திரும்புகிறது. எல்லையற்ற தேவனாயிருந்து எல்லா வரம்புக்கும் அப்பாற்பட்டவராயிருந்தாலும் என்னுடைய கவனம் எல்லாம் உன் பக்கம் திரும்புது. ஏன்னா என்னுடைய வார்த்தையை நீ நினைவுபடுத்துகிறாய், என்னுடைய வாக்கு தத்தத்தை நீ எடுத்துக்கொண்டாய், அதை விசுவாசித்து அதில் நின்று கொண்டிருக்கிறாய், அதில் என் கவனம் எல்லாம் உன்னிடத்தில் திரும்புகிறது என்று சொல்கிறார். இருக்கீங்களா? அப்போ எப்படி எதை செஞ்சால் கர்த்தருடைய கவனத்தை திருப்புறதுன்னு சரியாக கற்றுக்கணும். இந்த சர்க்கஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட அழுது பரண்டு இப்படி செஞ்சால் கேட்பாரு, அப்படி செஞ்சால் கேட்பாரு. ஒருத்தர் சொல்ல, நான் விடுறது இல்லைங்க, கர்த்தர் செய்யாமல் நான் சாப்பிட மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆளுலாம் பார்த்துருக்கேன். மரியாதையாக பிறகு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி உபவாசங்கள்லாம் கர்த்தர் கனம் பண்ணுகிறது கிடையாது. உபவாசத்துக்கு வேற முறை இருக்குது, சரியான உபவாசம், அதுதான் கரெக்டு. என்னுடைய தேவையை பார்த்து கர்த்தர் செய்ய மாட்டாரா? ஆகவே தான் என்னுடைய தேவையை வைத்து நான் கதறி கொண்டிருக்கிறேன். தேவையை பார்த்து அவர் உண்மையை செய்கிறதே கிடையாது. சாரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய தேவையை பார்த்து அவர் ஒன்றுமே செய்கிறது கிடையாது. இது ரொம்ப கிறிஸ்தவருடைய எல்லா எண்ணங்களுக்கும் ரொம்ப புறம்பாக மாறானதாக இருக்குது. கிறிஸ்தவருடைய பாப்புலர் ஒப்பீனியன் என்னென்னா, என்னுடைய தேவையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் செய்கிறாரு. உங்களுடைய தேவையை பார்த்து அவர் ஒன்றும் செய்கிறதில்லை. உங்களுடைய தேவையை பார்த்து, உங்களுடைய பிரச்சனையை பார்த்து அவர் செய்கிறவராக இருந்தால், இன்றைக்கி ஒருத்தருக்கு கூட தேவை இருக்காது, ஒருத்தருக்கு கூட பிரச்சனை இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கும். ஏன்னா அவர் தான் தேவையை பார்த்து செய்கிறவராச்சே. தேவையை பார்த்து கரெக்டாக செஞ்சுட்டு போகிறார். நான் சொல்ல விட வேண்டியதில்லை, அவருக்கே தெரியும் தேவை, அவருக்கே தெரியும் என்ன பிரச்சனைன்னு. அவர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போயிடுவாரே. தேவையை பார்த்து பிரச்சனையை பார்த்து செய்கிறது கிடையாது. அவர் எப்படி செய்கிறார்? அவருடைய வார்த்தையின்படி தான் செய்கிறார். இருக்கீங்களா? அவருடைய வார்த்தையின்படி தான் செய்கிறார். கவனிக்கிறீங்களா? இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எல்கையற்ற, எல்லா வரம்புக்கும் எந்த வரம்புக்கும் உட்படாத சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாவற்றையும் கடந்த கடவுள், அவர் தம்முடைய வார்த்தையை கனம் பண்ணி அதை மதிக்கிறார் என்று சொன்னால், சாதாரண மனுஷர்களாகிய நாம் அவர் மதிக்கிறதை மதிக்க கற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறோம். எபிரேயர்களது நிருபத்துக்கு திருப்பவும் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான காரியத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 6.
13ஆம் வசனத்திலிருந்து. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது பாருங்க, ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணாரு, எப்படி அதை உறுதிப்படுத்தினார்னு சொல்லியிருக்குது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, அதாவது அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடுறதுக்கு அவரோட பெரிய ஆள் யாரும் இல்லை. சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு யாராவது ஒரு பெரியவர் பேரில் தான் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். பெரியவர் யாரும் இல்லாதனால அவர் தம்முடைய பேரிலேயே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து சொல்லிட்டாரு. அது நிறைவேற வரைக்கும் அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றானா இல்லையா? பெற்றான். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாரு, அதை ஆணையிட்டும் கொடுத்தார். ஒரு ப்ராமிஸையும் பண்றார், அதுக்கு மேல ஒரு ஓத்தும் கொடுக்கிறாரு. ஒரு ப்ராமிஸும் பண்றாரு, அந்த ப்ராமிஸை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு ஆணை, ஒரு சத்தியம் பண்ணி தர்றார், நான் செய்யவே செய்வேன் என்று சொல்லி. வாசிங்க 16ஆம் வசனம். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அதாவது சொன்னதை ஒரு ஆள் நிறைவேற்றுவானா நிறைவேற்ற மாட்டானா என்கிறத விவாதம் வரும்போது, பா நீ சொல்லியிருக்க 100 ரூபா தருவேன்னு சொல்லியிருக்க, செய்வியா செய்ய மாட்டியா அப்படின்னு அவன் சொல்கிறான். சத்தியமாக நான் செய்வேங்க, இவர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அவர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் செய்வேன். அப்போ அது என்ன ஆகிடுது, சகல விவாதத்திற்கும் அது என்ன போட்டுருது, முடிவை ஏற்படுத்தி விடுகிறது. சரி சத்தியமாக செய்வேன்னு சொல்லிட்டு அதனால் விட்டுறான் உன்னை, நீ செய்வேன். ஏன்னா நீ செய்வேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிற. அந்த சத்தியமானது, அந்த ஆணையிடுதல் எல்லா விவாதத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறது. நீ சொன்னபடி செய்வே, ஏன்னா சொன்னது மட்டும் இல்லை, சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன்னு சத்தியமும் பண்ணி கொடுத்துருக்கிற. அதுதான் அதனுடைய அர்த்தம். மனுஷர் தங்களில் பெரியவர்களும் ஆணையிடுவார்கள், பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. அந்தபடி தேவனும், அதே மாதிரி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார் ஆபிரகாமுக்கு. அவனுக்கு பண்ண வாக்குத்தத்தம் இல்லாது, அந்த வாக்குத்தத்தம் இப்போ நமக்கும் வந்து கிடைச்சிருக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்போ அது நம்ம எல்லாருக்கும் பண்ண வாக்குத்தத்தம். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு, அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு. வெறும் ஆபிரகாமை சொல்லலைங்க. முதல்ல ஆபிரகாம்னு ஆரம்பிச்சு இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் நம்ம எல்லாரும் புதிய ஏற்பாட்டு சபைகள் எழுதிட்டு இருக்கிறார். அவர் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை காண்பிக்கும்படிக்கு, நான் சொன்னதை நிச்சயமா செய்வேன் என்று காண்பிக்கும்படி, என்னுடைய ஆலோசனை மாறாது, என்னுடைய வார்த்தை மாறாது, என்னுடைய வாக்குத்தத்தம் மாறாது, இது நிச்சயம், இது நடப்பது நிச்சயம், இது மாறாத நிச்சயம் என்பதை காண்பிக்கும் பொருட்டு, காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாராம் ஒரு ஆணையினாலே. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்றிய தீர்வென்று ஆணையினாலே வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். கொஞ்சம் கூட பொய் சொல்கிற ஆள் தான் எப்போ பார்த்தாலும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட பொய் சொல்லாத தேவன் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாகும்படி, அவர் வார்த்தையை சொன்னால் அதை நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயம் அவருக்கு நிச்சயம் இருக்குது. அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் ஆணையிட வேண்டியதே கிடையாது. ஆணையிடுறதே அவருக்கு பிடிக்காதுன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து தான் போதிக்கிறார். ஆணையிட வேணான்னு சொல்றாரு. ஆணையிடுறதே அவருக்கு பிடிக்காது. சொன்னபடி செய். என்ன ஆணையிடுறது, என்ன சத்தியம் போட்டு கொடுக்குறது, அதெல்லாம் தேவையே இல்லை. வார்த்தை எஸ்னா எஸ், நோன்னா நோன்னு இருக்கணும் அப்படின்னு போதிக்கிறார் அவர். இருந்தாலும் எனக்கு நிச்சயம் உண்டாகும்படியாக, நான் அதை நம்பும்படியாக, நான் அதை பற்றி கொள்ளும்படியாக, நான் அதை விசுவாசிக்கும்படியாக, அவர் சொன்னதை என்ற வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார் என்பதை நான் நிச்சயமாய் அறிந்து கொள்ளும்படியாக, எனக்கு உதவி செய்யும்படியாக, எனக்கு அது மூலமாக நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படியாக, தைரியம் உண்டாகும்படியாக, நிச்சயம் உண்டாகும்படியாக, பொய்யுரையாத தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், கொஞ்சம் கூட பொய் சொல்லாத தேவன் ஆணையிட்டு கொடுக்கிற வரைக்கும் போயிட்டாரு. ஏனென்றால் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கவனிக்க வேண்டும். அது என்ன? அவர் சொன்னால் அதை நிச்சயம் செய்வார். அப்ப இவ்வளவு தூரம் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன், ஆணையிடவே அவசியம் இல்லை. நம்ம தான் அந்த ஆணையெல்லாம் சொன்னா சில நேரத்தில் செய்ய மாட்டோம், அதனால சத்தியெல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்குது.
சில சொல்கிறாங்க எங்கள் அம்மா மேலே சத்தியம். வேதம் சொல்லுது சத்தியெல்லாம் போடாத, வானத்தின் மேலே சத்தியம் பண்ணாத, ஏனென்றால் அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் மேலே சத்தியம் பண்ணாத, அது பாதபடி. உன் தலையின் மேலே சத்தியம் படாத, ஏன்னா இந்த முடியை கருப்பாக்கவோ ஒரு முடியை கூட கருப்பாக்கவோ வெள்ளையாக்கவோ உன்னால் முடியாது. ஆனால் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், கருப்பாக்கவும் முடியும் வெள்ளையாக்கவும் முடியும். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்றாரு, நீ இதை நம்பணும். என்ன நம்பணும்? நான் சொன்னா நான் அதை நிச்சயம் செய்வேன். நீ அதை நம்பும்படியா, உனக்கு உதவும்படியாக, உனக்கு எப்போதும் அதில் ஆறுதலை நீ காணும்படியாக, உனக்கு அது நிச்சயம் உண்டாகும்படியாக, இந்த மாறாத நிச்சயத்தை உனக்கு தரும்படியாக நான் இப்படி செய்கிறேன். 2 காரியத்தை பண்ணியிருக்கேன். வாக்கு தத்தம் மட்டும் கொடுக்கல, அதை ஆணையிட்டும் கொடுத்திருக்கிறேன். நான் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவேன்னு சொல்ற. இவ்வளவு செய்த பிறகு தான் பாயிண்ட். இவ்வளவு செய்த பிறகு வாக்கு தத்தத்தையும் கொடுத்து பொய்யே கொஞ்சம் கூட சொல்லாத தேவன் ஆணையம் விட்டு கொடுத்திருக்கும் போது நம்ம இந்த வசனத்தை பார்க்காம குட்டிகரணம் போட்டிருந்தா எப்படி நம்மளை மதிப்பார் அவர்? நாம வசனத்தின் அடிப்படையில் வராம வசனத்தில் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, சொன்னபடி செய்யும் என்று கேட்டாதான் நம்ம மதிப்பார் ஒழிய, இவ்வளவு சொல்லி இருந்தோம் அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது, அதை தியானிக்கிறதும் கிடையாது, அதை புரிஞ்சு கொள்றதும் கிடையாது, அதை எடுத்துக்கொள்றதும் கிடையாது, அதை நம்புறதும் கிடையாது. ஆனால் என் தேவையை பார்த்து கர்த்தர் சந்திப்பார், என் அழுகையை பார்த்து கர்த்தர் சந்திப்பார், என் கூப்பாடை பார்த்து கர்த்தர் சந்திப்பார், என் உபவாசத்தை பார்த்து சந்திப்பார், நான் கடுங்காப்பி குடிக்கிறதுனால சந்திப்பார், நான் எச்சையை கூட முழுங்காம இருக்கிறேன் அதனால கர்த்தர் சந்திப்பார். அப்படின்னா உங்களுடைய உபவாசத்தை குறித்தும், உங்களுடைய ஜபத்தை குறித்தும், உங்களுடைய முழங்கால் தேஞ்சது குறித்தும், உங்களுடைய எல்லாவற்றை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டலாம். ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தையை குறித்து மேன்மை பாராட்டதுனால் அவர் உங்களை மேன்மையாக நினைக்கிறது கிடையாது. ஏனென்றால் அவர் வாக்கு தத்தம் பண்ணி ஆணையிட்டு கொடுத்த பிறகு அதை கொஞ்சம் கூட கவனிக்கல. நீங்கள் மற்றதெல்லாம் பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி பண்ணால் தருவார், அப்படி பண்ண, அது சரியே கிடையாது. இருக்கிறீங்களா? ஒரு மாறாத பிரமாணம் மாதிரி வைத்துட்டார் வாக்கு தத்தத்தை. பிரமாணம்னா என்ன? லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன பிள்ளை போய் எல்ஐசி பில்டிங்லேருந்து கீழே குதிச்சாலும் கால் ஒடியும், கால் மட்டும் உடையாது, எல்லா எலும்பும் உடைஞ்சிடும். இல்லை ஒரு பெரிய பலசாலி பயில்வான் போய் குதிச்சாலும் எலும்புகள் எதுவும் தேராது. எவ்வளோ வயசுன்றது பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஆள் உருவம் பெருசுன்றது பிரச்சனை இல்லை, யாருன்னு பிரச்சனை இல்லை. லான்னு சொன்னால் எல்லாருக்கும் அது கிரியை செய்யும், எப்போதும் அது கிரியை செய்யும். அதுபோல தேவன் தம்முடைய வார்த்தையை வச்சுட்டார். சொன்னது தான், இப்படி தான் நடக்கும். ராத்திரியாக இருந்தாலும் நடக்கும், காலையாக இருந்தாலும் நடக்கும், எப்படி இருந்தாலும் நடக்கும். ஆகவே அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய மேன்மை பாராட்டுதல். கர்த்தருடைய வார்த்தையைத்தான் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆகவே தான் ஜெபம் என்கிறது நம்முடைய பிரச்சனையை சொல்லி சொல்லி அழுகிறது கிடையாது. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தாவே கர்த்தாவேன்னு என்னுடைய வேதனையெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல. ஜெபம் என்கிறது கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அவருடைய விருப்பத்தையும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தெரிந்து கொண்டு இந்த மாறாத நிச்சயத்தை எனக்கு கொடுக்கும்படியாய் ஆணையிட்டு கொடுத்த தேவனை மதித்து, அவர் எவ்வளோ அன்பு வைத்திருந்தால்னா எனக்கு உதவி செய்யணும், எனக்கு நான் அதை நிச்சயமாக நம்பணும்னு சொல்லி வாக்கு பண்ணி கொஞ்சம் கூட பொய் உரையாத தேவன் அதை ஆணையிட்டும் கொடுத்திருப்பார் என்றால் அது என்னதான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் ஆராய வேண்டும். அதை ஆராய்ஞ்சு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை என்னுடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும், அதை என்னுடைய மனதில் வைக்க வேண்டும், அதை என்னுடைய வாயில வைக்க வேண்டும், அதை நான் பேச வேண்டும், அது பரலோகத்துக்கு எட்ட வேண்டும், பதில் வர வேண்டும், தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். இதுதான் ஜெபம். ஆக ப்ரிப்பரேஷன், ஜெபம் பண்ணுறதுக்கு பண்ணுகிற ஆயத்தம் தான் ரொம்ப அதிகமாக ஒழிய ஜெபம் ரொம்ப குறைவு தான். ஜெபம் பண்ணுறதுக்கு ஆயத்தம் ரொம்ப. இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸர் சண்டை போட போகிறான்னா, சண்டை போடுறதுக்கு முன்னாலே எத்தனையோ 6 மாதம் அவன் போய் 6 மைல் ஓடிக்கிட்டு ஒரு தடவை வந்து முகமது அலின்ற பாக்ஸர் பயிற்சி பண்ணுறதை காமிச்சாங்க பாருங்கள். ஒரு சண்டைக்கு முன்னால் நான் பார்த்தேன், அவர் பயிற்சி பண்ணுறதை காமிக்கிறாங்க. ஒரு 6 மாதமாக இதுக்குன்னு ஒரு 10-20 பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு கூட ஓடுறதுக்கு ஒரு மலையை விலைக்கு வாங்கி போட்டு அந்த மலை மேலே ஓடிட்டு கிடக்குறான் அந்த ஆள். கூட ஆளுங்க ஓடுறாங்க, அப்போ தான் அவன் போட முடியுன்ட்டு அவங்க நல்ல பலசாலிகள் கூட ஓடிட்டு இருக்காங்க சம்பளம் ஓடுறதுக்கு. அப்புறம் வந்து அடிக்கிறதுக்கு சம்பளம், ரிங்கில் நின்று அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சம்பளம். ட்ரெயினர் கூட இருக்கிற ஆள் இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து 6 மாதமாக பயிற்சினா பயிற்சி.
இது இதில் ஒன்றும் மெடல் கிடைக்கிறது இல்லை, இதில் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் பயிற்சின்னு பண்ணிட்டு இருந்து 6 மாதத்துக்கு பிறகு அப்புறம் தான் ரியலாக ரிங்கில் ஏறி 50 கோடி ரூபா பரிசு பணத்துக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் வின் பண்ணுறதுன்னு. ஜெபம் அந்த மாதிரி தான். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலே இருக்கிற ப்ரிப்பரேஷன் ரொம்ப அதிகம். ஒரு ஆத்லீட்டை பாருங்கள், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பாருங்கள், அவன் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறான்னு சொல்லி. அவன் என்றைக்கோ ஒரு நாள் ஓட போகிற அந்த ஓட்டத்துக்காக அவன் தினந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்கிறான். தினந்தோறும் பெரிய முயற்சி எடுக்கிறான், பெரிய பிரயாசத்தில் தினந்தோறும் இறங்குறான். தினந்தோறும் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறான், 5 மணிக்கு எந்திரிக்கிறான், ஓடி போய் ஓடுறான். தினந்தோறும் அதுக்கு ஏகப்பட்ட பிரயாசத்தை அவன் செலவழிக்கிறான், தன்னுடைய மனதை அதில் செலுத்துகிறான், அதே எண்ணமாக இருக்கிறான். தன்னுடைய உடலை அதுக்கென்று ஆயத்தப்படுத்துகிறான், மனதை அதுக்கென்று ஆயத்தப்படுத்துகிறான். நான் சொல்லுகிறேன், ஜெபம் அதை விட வித்தியாசமானது கிடையாது. ஜெபத்தில் ஆயத்தம் ரொம்ப முக்கியம். பாருங்க, சும்மா திடுப்புன்னு போய் அப்படியே நான் சொல்ற மாதிரி குட்டிக்காரனை போட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் தரலனா விட மாட்டேனாக்கும், என் கண்ணீரை நீர் எண்ணிக்கும், ஆண்டவரே இதோ பாட்டிலில் பிடிச்சி தர்றேன் அப்படின்றது சொல்றது பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, முதல்ல என்னுடைய வார்த்தையை நீ தியானம் பண்ணு. வாக்கு தத்தம் பண்ணி ஆணையிட்டு கொடுத்துருக்கிறேன். நான் பொய்யுரையாத தேவன், நீ புரிஞ்சுக்கணும், நீ நம்பணும், உனக்கு அது மாறாத நிச்சயம் உண்டாக்கணும். அதுக்காக நான் சொல்லி இருக்கிறேன். அதை கொஞ்சம் எண்ணிப்பார், என்னுடைய அன்பை நீ எண்ணிப்பார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன், அதை நீ யோசிச்சுப்பார், இதை தியானித்துப்பார். அப்படின்னா இப்போ என்ன பண்ண வேண்டும்? அன்லிமிட்டெட் தேவன், வரம்புக்குட்படாத தேவன், எல்லையற்ற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னை தம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்தி கொண்டபடினாலே, வார்த்தை சொல்றபடி தான் அவர் செய்வேன்னு சொன்னபடினாலே, எதுக்குமே கட்டுப்படாதவர் இதுக்கு தான் கட்டுப்படுறார், தம்முடைய வார்த்தைக்கு தான் கட்டுப்படுறார். அப்பேற்பட்ட வார்த்தையின் தேவன். அப்படியே அவர் இருக்கிறபடினாலே ஜெபத்திலே நாம் இப்பொழுது இருதயத்தில் நம்முடைய வார்த்தையை, அவருடைய வார்த்தையை ஃபுல்லா வைத்து, முழுவதுமாய் இருதயத்தில் வைத்து ஜெபத்திலே அவருடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். அதுதான் ஜெபம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம்னா ஆவி. மனுஷன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு மனம் அல்லது ஆத்மா இருக்கிறது, அவன் ஒரு சரீரம் என்ற கூடிலே குடியிருக்கிறான். அப்ப அவனுடைய ஆவி மனிதனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை உள்ளே இறங்க வேண்டும். ஜெபம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். ஜெபம் என்கிறது ஒரு மாம்சீக முயற்சி இல்லை. நான் கையும் காலையும் அசைச்சுக்கிட்டு உருண்டுட்டு கிடக்கிறது இல்லை. ஜெபம் என்கிறது என்னுடைய ஆவியில தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பி, தேவனுடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் போட்டு ஆவியில நிரப்பி, இந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது தான் ஜெபம். அது தேவனை என் பக்கமாக தேவனுடைய கவனத்தை இழுக்கிறது. எப்படி இருதயத்தில் வைக்கிறது, ஆவியில் வைக்கிறது தேவனுடைய வார்த்தையை. இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால தான் சொல்லியிருக்குது. அதனால தான் யோசுவாவுக்கு சொன்னார், வெற்றிகரமாக வாழ வேணுமா, நீ நினைச்சதெல்லாம் நடக்கணுமா, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கணுமா, நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் தியானம் பண்ண கவனமாயிரு, இதை செய்ய கவனமாயிரு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வார். பயந்து சாகிறதுல பிரயோஜனம் கிடையாது. அவர் சொல்றார் 7ஆம் வசனத்தில், 9ஆம் வசனத்தில், 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். யோசுவா 1:8 தான் சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சா நீ எல்லா காரியம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, பயப்படாதே, திடமனதா இரு. சும்மா பயந்து சாகிறதுல பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யணுமோ அதை செய். பயப்படுறதை விட்டுட்டு இதை பிடி, இதை தியானி, இரவும் பகலும் இதில் இறங்கு, இரவும் பகலும் இதை செந்தி, இதை உள்ளத்துல வை, ஆவி அதனால் நிரப்பி விட்டு இந்த ஆவியின் நிறைவினாலே வாய் பேசட்டும். உள்ள என்ன நிரம்பி இருக்குதோ அது வாயில வரட்டும். Preparation takes more time than prayer. ஜெபம் பண்ணுவதற்கு ஆயத்தம் ஜெபத்தை காட்டிலும் அதிக நேரம் எடுக்கிறது. ஆயத்தம் சரியா பண்ணிட்டா ஜெபம் டக்குன்னு பண்ணலாம், பெற்றுக்கொள்வதையும் டக்குன்னு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனிதனுடைய ஆவி, உள்ளான மனிதனுக்குள்ளே இந்த மாறாத நிச்சயம் உண்டாக வேண்டும். வாக்கு தத்தம், அதன் மேல் அவர் ஏற்றிருக்கிற ஆணை, இதனுடைய மாறாத நிச்சயம் உள்ளத்திலே உண்டு பண்ணப்பட வேண்டும். அது பண்ணி அந்த நிச்சயத்தின் விளைவாய் வாய் பேச வேண்டும். ஜெபத்தில் சந்தேகமே கிடையாது. பாருங்க, கர்த்தாவே நீர் சொன்னீர், அதை அப்படியே நிறைவேற்றும். திருப்போம் 2 நாளாகமும். ஜெபம்னா என்னன்னு பாருங்க. 2 நாளாகமும் 6:17. சாலமோன் ஜெபிக்கிறான். சாலமோன் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு பெரிய ஒரு ஞானி பாருங்க, எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க.
அவனுடைய ஜெபம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. 6:17 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, பாருங்க எவ்வளோ கோடி ரூபாய் போட்டு கோயிலை கட்டிட்டு தேவாலயத்தை கட்டிட்டு ஜெபம் இப்படி பண்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. ஹலோ, எங்க அப்பனுக்கு சொன்னது மெய்ன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தா போதும், அவ்வளவுதான் அவன் ஜெபமே. என்னுடைய தகப்பனுக்கு நீ சொன்ன காரியத்தை மெய் என்று நீ நிரூபித்து காண்பிக்கிற ஆண்டவரே, எனக்கு வேற ஒண்ணும் வேணாம், நான் அதையும் நீ கேட்கல. நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை, ஆணையிட்டு கொடுத்ததை மெய் என்று நிரூபித்து காண்பித்தரலும். இதுதான் நம்முடைய அப்ரோச்சா இருக்கணும் ஜெபத்தில். நீ சொன்னதை எனக்கு செய்யும் ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், எனக்கு செய்யும். உடைய வார்த்தை மெய் என்று நிரூபிக்கும். ஜெபம்ங்கிறது நாம் போட்டு பிறண்டு கிடந்து அவர்கிட்ட கேட்டு அப்படியே அவர் கையை முறுக்கி அவரை செய்ய வைப்பதல்ல. அவருடைய வார்த்தை மெய் என்று என்னுடைய வாழ்க்கையிலே நிரூபிப்பதுதான் ஜெபம். இருக்கீங்களா? அப்ப நான் என்னத்தையோ பேசிட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல. அவருடைய வார்த்தையை பேசும்போது தான் அவருடைய வார்த்தை மெய் என்று என்னுடைய வாழ்க்கையில் அவர் நிரூபிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப எப்படி ஜெபம் பண்ண வேணும், எல்லா காரியங்களுக்காக எப்படி ஜெபம் பண்ண வேணும்னு துரிதமாக கடகடன்னு பார்ப்போம். சில காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி ஜெபம் பண்ண வேணும்னு. ஆனாலும் நினைவுபடுத்துகிறேன் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும். 1000 மடங்கு பற்றி வாசித்தோம் நாம். உபாகமம் 1:11 1000 மடங்கு அதிகமாவீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 மடங்கு பற்றி ரொம்ப பேசணும். அப்போ அந்த 1000 மடங்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? அதை எடுத்து உள்ளத்தில் வைத்து, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறபடி எனக்கு செய்யும். உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக, என்னுடைய சூழ்நிலையில் உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. ஒன்று இல்லாத இருக்கிற நேரத்தில், ஒன்று கண்ணில் காணாத இருக்கிற நேரத்தில், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பிரச்சனையை பேசிட்டு இல்லாமல், கர்த்தாவே 1000 மடங்கு பெருகுவே என்று சொல்லி இருக்கிறீரே, 1000 மடங்கு அதிகமாவே என்று சொல்லி இருக்கிறீரே, உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்க பண்ணும். ஆணையிட்டு கொடுத்திருக்கிறீரே, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே, அது மெய் என்று விளங்க பண்ணும் என்னுடைய வாழ்க்கையில. இதுதான் நம்முடைய அப்ரோச். பாருங்க, வேற எதுவும் கிடையாது. அப்ப எல்லாவற்றுக்கும் நாம் அப்படி ஜெபிக்கலாம், எல்லாவற்றுக்கும் அப்படி நாம் எதிர்பார்க்கலாம். ஒரு சில காரியங்களை மட்டும் பார்ப்போம். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நம்முடைய குடும்பம் கர்த்தருக்குள்ள வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாம் எப்படி ஜெபிக்க வேணும்? உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் எப்படி ஜெபிக்க வேணும்னு சொல்ல போறேன். யோசுவா 24. ஜெபிக்கிறதுனால தான் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுகிறது. அப்ப தேவனுடைய நோக்கங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். கட்டுக்கடங்காத தேவன், எல்லையற்ற தேவன், வார்த்தைக்கு தம்மை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். ஆகவே நாம் வார்த்தையை மதிக்க வேண்டும், அந்த வார்த்தை உள்ள வைக்க வேண்டும். அந்த வார்த்தை உள்ளத்தை நிரப்பும் போது அந்த நிறைவினால் வாய் பேச வேண்டும். இதுதான் ஜெபம். ஜெபம்ங்கிறது நான் நினைச்சதை பேசிட்டு இருக்கிறது இல்லை, என்னுடைய தேவையை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. அப்போ என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என்னுடைய உற்றார் உறவினர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி அதற்காக நாம் ஜெபிப்பது, என்ன செய்வது என்பதை இங்கே சொல்லுகிறார் யோசுவா. பாருங்க, கர்த்தரை சேவிக்கிறது 15ஆம் வசனம் 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளுங்கள். யூ சூஸ் என்றார். நீங்க யாரை சேவிக்க போறேன்னு தீர்மானம் பண்ணீங்க. கர்த்தரை சேவிக்கிறது ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா சரி, வேற யாரை சேவிக்க போறீங்க? நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட விட்டுறேன்றார். நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு அவர் என்ன சூஸ் பண்ணியிருக்காருன்னு அவர் சொல்றாரு. இதுதான் சரியான லீடர். நீ என்ன சூஸ் பண்ணிக்கிற பண்ணிக்க, உனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சா நீ என்ன சூஸ் பண்றியோ பண்ணு. நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். நானும் என் வீட்டாரமோ வென்றால், எல்லாரும் சொல்லுவோம், நானும் என் வீட்டாரோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுதான் ஜெபம். நானும் என் வீட்டாரும். நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன், நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதுதான் ஜெபம். வாயை திறந்து அதை பேசுங்கள். ஆண்டவரே, என் பிள்ளை அப்படி இருக்கிற ஆண்டவரே, அப்படித்தான் இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும்.
அது எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஒன்றும் சொல்லி அவருக்கு தெரிய வேண்டியதில்லை. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவரே. இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய நோக்கம். உம்முடைய வார்த்தையே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒருவராவது கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது உம்முடைய நோக்கமாக இருக்கிறது. நான் இப்பொழுது இதை தெரிந்து கொள்கிறேன், இதை வாயில வைக்கிறேன். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வார்த்தையின்படி அப்படியே ஆக கடவுது. இந்த வார்த்தைகள் மெய் என்று என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையிலே நிரூபித்தருளும். இருக்கீங்களா? சும்மா வளவள கொல கொலன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அவனை பாராண்டவரே, அவனை ஒரு காலை ஒடிச்சிருனா அவன் நல்லா அவன் ஆண்டவரே, அவனை தடுத்து நிறுத்த ஆண்டவரே. இப்படி ஆண்டவருக்கு எப்படி செய்யணும்னு ஐடியா சொல்லிட்டு இருக்காதீங்க. ஜெபம் பண்ணுறதெல்லாம் 90% ஏதாவது தப்பு தப்பாக என்ன ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கோம். அவரை காலை ஒடி ஆண்டவரே, அவரை இப்படி தடுத்து நிறுத்த ஆண்டவரே, அவர் படுக்கை ஆக்க ஆண்டவரே, இவர் இப்படி பண்ண ஆண்டவரே. ஆண்டவர் சரி, என்ன விளையாடுறியா நீ, எனக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற ஒரே தீர்மானத்தோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் உடைய வார்த்தை கூறுகிறது, அந்த வார்த்தை மெய் என்று எனக்கு நிரூபித்து காண்பித்தருளும். அப்போஸ்தலர் 16:31 வருது. அங்க சிறைச்சாலை காவலனுக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்க, ஆதியாமத்தில் பாருங்க, ஆதியாமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, வீட்டார் அனைவரும். எல்லாரும் அழிஞ்சு போக போறாங்க, எல்லாம் ஆக்கின தீர்ப்புக்கு ஆளாக போறாங்க. கர்த்தர் சொல்றார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இதை ஜெபிக்கணும். ஆண்டவரே, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பிரவேசியுங்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி என்னுடைய குடும்பத்தில் ஆக கடவது. ரட்சிப்புக்குள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய குடும்பம் பிரவேசிக்கும். அது தேவனுடைய சித்தம். இருக்கீங்களா? பயம், திகில் இவைகளை மனதை ஆட்கொண்டு வாட்டும் போது எப்படி ஜெபிப்பது? மனதிலே நிம்மதி, மனதிலே பயம் நீங்க வேண்டும் என்றால் எப்படி ஜெபிப்பது? திருப்போம் 1 கொரிந்தியர் 2. நிறைய பேர் எப்படி ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே பயமா இருக்கு ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, எவ்வளோ பயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை பார்க்க மாட்டீரா, என்னை கவனிக்க மாட்டீரா, எனக்கு ஏதாவது செய்ய மாட்டீரா ஆண்டவரே, இந்த பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்க மாட்டீரா? எப்படி ஜெபிக்க வேண்டும்? 2:16 1 கொரிந்தியர். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ, எல்லாரும் சொல்லுவோம், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை என்ன அடுத்தது உண்டாயிருக்கிறது. அப்போ என்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய மனதிலே தெளிவு, பயம் நீங்கி தெளிவு, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே, இது எனக்கு மெய் என்று நிரூபித்தாகப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில பயம் என்னுடைய வாழ்க்கையின் பங்கு கிடையாது. கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது, அதைத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தையை எடுத்துக்கொள்கிறேன். கிறிஸ்துவின் சிந்தை என்னுடையது. கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சிந்தையை தவிர வேற எதுவும் கிடையாது. கிறிஸ்துவின் சிந்தையில பயம் கிடையாது. ஆகவே பயத்தை நிராகரிக்கிறேன், வெளியேற்றுகிறேன். கிறிஸ்துவின் சிந்தையை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு அது உண்டாயிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை எனக்கு மெய்யாக்கி காண்பிக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். பயமுள்ள ஆவியை நீ தரவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் எனக்கு நீ தருகிறீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தருகிறீர் என்று சொல்லுகிறதுனால நிச்சயமா எனக்கு அது உண்டாயிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அது எனக்கு சொந்தம். இப்படித்தான் அதை எடுக்க வேணும். பாருங்க, சுகத்துக்காக எப்படி ஜெபிப்பது, சுகத்துக்காக எப்படி நம்முடைய ஜெபம். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். எல்லாரும் சொல்லுவோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். குணமானோம் என்று எழுதியிருக்கிறது. அதை என்னுடைய வாழ்க்கையிலே மெய் என்று நிரூபித்து காண்பித்தருளும் ஆண்டவரே. சாலமன் சொன்ன மாதிரிதான், என்னுடைய தகப்பனுக்கு நீ சொன்னதை, அந்த வாக்குத்தத்தத்தை மெய் என்று விளங்க பண்ணும். அது போதும் எனக்கு.
நீ சொன்னதை விளங்க பண்ணும், மெய் என்று விளங்க பண்ணும். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து, யாத்திராம் 23:25, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, அதை எனக்கு விளங்க பண்ணும். என்னுடைய வாழ்க்கையில் அது மெய் என்று விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தையும் சுகவீனத்தையும் நிராகரிக்கிறேன், வெளியேற்றுகிறேன். சுகம் எனக்கு சொந்தம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இதுதான் ஜெபம். பாருங்க, தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும், ரட்சிப்பு, குடும்ப ரட்சிப்பா இருந்தாலும் சரி, தெளிந்த மனம் வேணும்னாலும் சரி, சுகம் வேணும்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு அதை நம்முடைய உள்ளத்தில் வச்சு அது இருதயத்தை நிறைச்சி, இருதயத்தை நிறைக்கிறது மனதையை நிறைச்சி, மனதை நிறைக்கிறது வாயை நிறைச்சி, வாயை நிறைக்கிறது வெளியில ஜெபத்தில் வந்து இந்த ஜெபம் பரலோகத்துக்கு எட்டி, அந்த பரலோகம் அந்த ஜெபத்தை கேட்டு பிரியப்பட்டு அதற்கு பதிலளித்து தேவனுடைய நாமம் இந்த பூமியில மகிமைப்பட வேண்டும், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த பூமியின் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜெபம். நம்ம மன்றாடிட்டு கிடக்கிறத பார்த்தா நம்புறவங்க கூட நம்ப மாட்டான். ஆண்டவரே, பாகால் தீர்க்கதரிசிகள் ஜெபம் பண்ணது பாருங்க. அவன் வந்து மாரில் அடிச்சுக்கிறான், நான் வந்து புலம்புறான், ஓன்னு கத்துறான். அவன் சத்தம் பெருசா இருக்குது, ஓன்னு அடிச்சுட்டு பெரிய ஒன்றும் ஒரு மழையும் காணும், ஒரு மேகத்தையும் காணாங்க. எலியா படுற ஜெபம் அப்படி இருக்குது, அது வித்தியாசம். அதுதான் நம்முடைய ஜெபம். அவனை தான் பின்பற்ற சொல்லி இருக்குது, அவன் பண்ண மாதிரி தான் பண்ண சொல்லி இருக்குது. இருக்கீங்களா? நிறைய பேர் பாகால் தீர்க்கதரிசிங்க பண்ணுற மாதிரி இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட மாரில் அடிச்சுக்கிட்டு, ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டு, இவர் வந்து செத்த தேவன் இல்லை. அதான் எலியா கேட்குறான், லீவில் போயிட்டாரா, அவர் காது கேட்கலையா, கேட்க கேட்க பேசாமல் இருக்காரு, என்னையா அப்படி கேட்டுட்டு இருக்கிற, உங்கள் தேவன் இருக்க தான் செய்கிறாரா, கேட்க தான் செய்கிறாரா, அவருக்கு உயிர் இருக்குதா அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணுறான். ஏனென்றால் அவனுக்கு இவனுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், இப்படியெல்லாம் நான் பண்ண வேண்டியது இல்லை என்கிற நிச்சயம் அவனுக்குள்ளே இருக்குது. என்னுடைய தேவன் சொன்னார், அதனால் நான் கேட்குறேன், மழை நிச்சயமாக வரும். தேவன் சொன்னார் போய் மழை வராதுன்னு சொன்னார், சொல்லிட்டேன், மழை நின்று போச்சு. இப்போ சொல்கிறார் போய் மழை வரும்னு சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன், இப்போ நிச்சயமாக மழை வரும். அது அவருடைய நோக்கம். சுகம் தேவனுடைய நோக்கம். என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். எனக்கு தெளிந்த மனது உண்டாயிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். இன்னும் ஒன்று பார்ப்போம், செழிப்பு. நீதி உபாகமம் திருப்போம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 28:12. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு பெரிய தவம் கிடைக்க வேண்டியதில்லை. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் ஜெபம். பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீள வேண்டுமானால், கீழேருந்து மேலே வரணும்னா, ஒன்றுமில்லாமல் இருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால், கடன் பிரச்சனையிலிருந்து மீள வேண்டும் என்றால், தப்ப வேண்டும் என்றால், விடுதலை ஆக வேண்டும் என்றால் எப்படி ஜெபம் பண்ண வேணும்? ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறீர். உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீர். ஆகவே இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில மெய் என்று நீ நிரூபித்து காண்பித்தரலும். நீ சொன்னதுனால நான் கேட்கிறேன், நான் கேட்கல, இதை நீர் சொல்லிட்டு, அதனால நான் அதை பிடித்து கொண்டேன். நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர், அதை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறீர், அதை நான் பிடித்து கொண்டேன். வாக்குத்தத்தம் மட்டும் பண்ணல, ஆணையிட்டும் கொடுத்திருக்கிறீர். எனக்கு மாறாத நிச்சயம் எனக்கு உள்ள உண்டாகிவிட்டது. நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆகவே அப்படிப்பட்டவனாக நான் மாறுபடியாக தீர்மானித்து விட்டேன். அதை மெய் என்று நிரூபிக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இருக்கீங்களா? இது வாயிலிருந்து தினந்தோறும் வந்து கொள்ள இருக்க வேணும். இதுதான் ஜீவனை தெரிந்து கொள்வது என்பது. இப்படிதான் ஜீவனை தெரிந்து கொள்வது ஜெபம். ஜெபத்திலே அதை நாம் செய்ய வேண்டும். மல்கியா 3:10 உங்களுக்கு எல்லாம் தெரியும். தசமபாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது பண்ட வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். கர்த்தாவே, வானத்தின் பலகணிகளை திறப்பேன்னு சொல்லி இருக்கிறீர். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே பிடிச்சிக்கணும் வார்த்தையை. இந்த வார்த்தை நான் விட்டுறக்கூடாது. வானத்தின் மதகுகள் திறக்கப்படும், இடங்கொள்ளாது, போதும் போதுங்கிற வரைக்கும், நிறுத்துங்கிற வரைக்கும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீர். உடைய வார்த்தையின்படி எனக்கு செய்தால் போதும் ஆண்டவரே. என்னுடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆக கடவதாக, என்னுடைய குடும்பத்தில் ஆக கடவாதா, என்னுடைய கையின் பிரயாசத்தில் அப்படி ஆக கடவதாக,
என்று எல்லா காரியங்களும் அப்படி ஆக கடவதாக என்று அப்படி ஜெபிக்க வேண்டும். இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, இதோடு நிறுத்திக்குவோம். அடுத்த வாரம் தொடருவோம். இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படி தேவனுடைய நோக்கங்கள் பெரிதாக இருக்கிறது. தேவன் நல்ல நோக்கங்களை வைத்திருக்கிறார், நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். என்ன தர வேண்டும் என்று அவர் பெரிய சித்தத்தை நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். நாம் என்ன பண்ண வேண்டும்? அவருடைய வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதை உள்ள வைக்க வேண்டும், இருதயத்தை நிரப்ப வேண்டும். ஜெபம் என்கிற முயற்சியை ஒரு மாம்சீக முயற்சியாக இறங்காமல் ஒரு ஆவிக்குரிய முயற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெளிப்பாட்டை பெற வேண்டும். உள்ளத்தில் மாறாத நிச்சயம் உள்ள உண்டாகிற வரைக்கும் வார்த்தையை பிடிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, மாறாத நிச்சயம். நிச்சயமா இப்படி நடக்கும். கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அது நிச்சயமா இந்த வாழ்க்கையில நிரூபிப்பார் என்கிற நிச்சயம் உள்ள வர்ற வரைக்கும் வாயை திறந்து பேசக்கூடாது. இருக்கீங்களா? வாயை திறந்து சந்தேகத்தை பேசிட்டு நடக்குமா என்னன்னு தெரியல பிரதர், ஜெபம் பண்ணியிருக்கிறேன் பிரதர், பாப்போம் பிரதர், அது பேசுறதுக்கு பேசாமல் இருந்துடலாம். ஏனென்றால் வாயை விட்டு என்ன தெரிந்து கொள்கிறோம்? மரணத்தை தெரிந்து கொள்கிறோம், தோல்வியை தெரிந்து கொள்கிறோம், விரக்தியை தெரிந்து கொள்கிறோம். மாறாத நிச்சயம் உள்ள வர்ற வரைக்கும் அதை தியானிக்க வேண்டும். மாறாத நிச்சயம் உள்ள வர்ற வரைக்கும் அதை வாசிக்க வேண்டும். மாறாத நிச்சயம் உள்ள வர்ற வரைக்கும் அதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும், அதை உள்ளத்தில் வைக்க வேண்டும். மாறாத நிச்சயம் உள்ள வந்து பிடிச்சிக்கிட்ட பிறகு வாயை திறந்து நீர் சொன்னீர் அதை செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அதை மெய் என்று எனக்கு நிரூபித்து காண. அப்போ தான் ஜெபம் வரணும். ப்ரிப்பரேஷன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவனே மாறாத நிச்சயத்தை எனக்கு தரும்படியாக கொஞ்சம் கூட பொய்யுரையாத தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு எங்களுக்கு அவைகளை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறீர். நீர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறபடினால் அது நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். சூழ்நிலைகளை பார்க்க மறுக்கிறேன். கண்ணால் காண்பதை நான் நம்புவதில்லை. தேவனுடைய வார்த்தை கூறுவதையே நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே மெய் என்று நிரூபித்து காண்பிக்கப்படட்டும். அதுவே என்னுடைய ஜெபம். இதையே ஜெபமா செய்யுங்க. வார்த்தை மெய் என்று நிரூபிக்கப்படட்டும். வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு பேசும்போது பரலோகம் வந்து அப்படியே எல்லா அட்டென்ஷனும் இங்கே தான் இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை மேன்மையாக வைக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை வார்த்தை வாயிலிருந்து வந்துகிட்டு இருந்ததுன்னா தேவனும் பரலோகம் அதுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. வாயிலிருந்து வார்த்தை வந்துகிட்டே இருக்கட்டும், சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வரணும்னா பேசாமல் இருங்க. சந்தேகத்தை பேசுறதுக்கு ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். உள்ளத்தை நிரப்புங்கள். இருதயத்தில் நிரம்புறது தான் வாயில வரும், வாயில நிரம்புறது தான் ஜெபத்தில் வரும், ஜெபத்தில் வர்றது தான் வாழ்க்கையில் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனாகிய நீர், வாக்கு மாறாதவர். அப்படி இருந்தும் எனக்கு மாறாத நிச்சயம் உண்டாக வேண்டும் என்று என்னை அன்பு கூர்ந்து எனக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்கள் மாறாத பிரமாணங்களாக இருக்கிறவைகளை அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. வாக்கு மாறாத தேவனை உம்மை துதிக்கிறோம். வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்தும் நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளுகிறோம். சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம், சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறோம், விடுதலை எடுத்துக்கொள்கிறோம், தெளிந்த புத்தியை எடுத்துக்கொள்கிறோம், செழிப்பை எடுத்துக்கொள்கிறோம், வெற்றியை எடுத்துக்கொள்கிறோம், நீடிய வாழ்வை எடுத்துக்கொள்கிறோம், உயர்வை எடுத்துக்கொள்கிறோம். எல்லா நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம். இவைகள் எங்களுடையது. உங்களுடைய நோக்கம் சித்தமும் முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற மட்டும் நாங்கள் தினந்தோறும் உங்களுடைய சித்தத்தை நோக்கத்தை தெரிந்து கொள்வோம். அதை எங்களுடைய உள்ளத்தில் வைப்போம், எங்களுடைய வாயில வைப்போம். என்றால் இதுவே எங்களுடைய ஜெபம். உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய சித்தம்
பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் என்னுடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் செய்யப்பட வேண்டும். அப்படியே செய்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆணையிட்டு கொடுத்ததை நிறைவேற்றுகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். அதன்படி எல்லா தேவைகளை சந்திக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். அதன்படி எல்லா பிரச்சனைகளையும் நீர்த்திக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். உமக்கே கனமகிமை துதி யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.